ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டுக்குண்டான நடப்பு நிகழ்வுகள், இதில் மார்ச் மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகளை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 3 வீடியோவாக பார்த்து முடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கான 2020ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? தமிழுக்கான 2020ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? இதோட ஆன்சர் இமயம். எந்த நாவலுக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னா செல்லாத பணம். அந்த நாவலோட பேர் செல்லாத பணம். ஓகே, அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையமானது எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதோட ஆன்சர் தெலுங்கானா. ஓகே, அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், அம்ரித் மகோத்சவ் எந்நிகழ்வை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்பட உள்ளது? அம்ரித் மகோத்சவ் எந்நிகழ்வை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்பட உள்ளது? இதோட ஆன்சர் இந்தியாவின் 75வது சுதந்திர தினம். ஓகே, அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின், நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் அதிக அளவில் காட்டுத்தீ பதிவாகி உள்ளது? நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் அதிக அளவில் காட்டுத்தீ பதிவாகி உள்ளது? இதோட ஆன்சர் ஒடிசா. ஸோ ஒடிசாவில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின், நாட்டின் முதல் காடுகளின் மூலம் நலமாக்கும் மையமானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? நாட்டின் முதல் காடுகளின் மூலம் நலமாக்கும் மையமானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் உத்தரகாண்ட். ஓகே, அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின், கஹிர்மாதா கடற்கரையானது எங்கு அமைந்துள்ளது? கஹிர்மாதா கடற்கரையானது எங்கு அமைந்துள்ளது? இதோட ஆன்சர் ஒடிசா. ஸோ இந்த கடற்கரையில் அதிக அளவிலான ஆலிவ் ரிட்ரி கடலாமைகள் கூடு கட்டி வாழ்கிற இடம் தான் இந்த கஹிர்மாதா கடற்கரை. ஸோ என்ன கடலாமைகள்? ஆலிவ் ரிட்ரி கடலாமைகள் கூடு கட்டி வாழ்கிற இடம் கஹிர்மாதா கடற்கரை. ஓகே, அடுத்ததா செவன்த் கொஸ்டின், இந்தியாவிற்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இந்தியாவிற்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதோட ஆன்சர் ஈராக். ஓகே, அடுத்ததா எய்த்து கொஸ்டின், T20 சர்வதேச போட்டிகளில் 3000 ரன்களை குவித்த முதல் மட்டை வீரர் யார்? T20 சர்வதேச போட்டிகளில் 3000 ரன்களை குவித்த முதல் மட்டை வீரர் யார்? இதோட ஆன்சர் விராட் கோலி. ஓகே, அடுத்ததா நைன்த் கொஸ்டின், கலாநமக் நெல் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? கலாநமக் நெல் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது? இதோட ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின் போயிடலாம். சமீபத்தில் 2030 டிஜிட்டல் காம்பஸ் திட்டத்தினை வெளியிட்ட அமைப்பு எது? சமீபத்தில் 2030 டிஜிட்டல் காம்பஸ் திட்டத்தினை வெளியிட்ட அமைப்பு எது? இதோட ஆன்சர் ஐரோப்பிய ஒன்றியம். ஓகே, அடுத்ததா 11th கொஸ்டின் போயிடலாம். சாதலவதா ஆனந்த் பவானி தேவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சாதலவதா ஆனந்த் பவானி தேவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஷார்ட்டா CA பவானி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகே, இவங்க யார்? பவானி தேவி யார் அப்படின்னா இவங்க வாள்வீச்சு வீராங்கனை. வாள்வீச்சில் 3 டைப் இருக்குது, அதில் ஒன்று தான் சேபர். ஸோ பவானி தேவி சேபர் வாள்வீச்சு வீராங்கனை. இவங்க 2021 டோக்கியோவில் நடக்க போகிற ஒலிம்பிக்கில் தகுதி பெற்ற முதல் இந்திய வாள்வீச்சாளர். யார்? CA பவானி தேவி. ஓகே, அடுத்ததாக 12th கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக திருநங்கை சமுதாயத்தினருக்கான உதவி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவிலேயே முதன்முறையாக திருநங்கை சமுதாயத்தினருக்கான உதவி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் ஹைதராபாத். ஓகே, அடுத்ததா 13th கொஸ்டின், மைத்ரி சேது கீழ்காணும் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மைத்ரி சேது கீழ்காணும் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் ஃபேனி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 14th கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக பாலின நிதிநிலை அறிக்கையினை வெளியிட்ட மாநிலம் எது? இந்தியாவில் முதன்முறையாக பாலின நிதிநிலை அறிக்கையினை வெளியிட்ட மாநிலம் எது? இதோட ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஓகே, அடுத்ததா 15th கொஸ்டின், உலக சிறந்த திறன்மிகு பெண்மணி விருது 2021 என்ற விருதினை பெற்ற இந்திய பெண்மணி யார்? உலக சிறந்த திறன்மிகு பெண்மணி விருது 2021 என்ற விருதினை பெற்ற இந்திய பெண்மணி யார்? ஆன்சர் தமிழிசை சவுந்தரராஜன். ஓகே,
அடுத்ததாக 16th கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அயலக கணக்கு தணிக்கையாளர் குழுமத்தின் தலைவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அயலக கணக்கு தணிக்கையாளர் குழுமத்தின் தலைவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதோட ஆன்சர் வந்து இந்தியா. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா கிரிஷ் சந்திர முர்மு. ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின். இந்தியாவின் முதன்முறையாக முடிவுகள் அடிப்படையிலான நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பித்த மாநிலம் எது? இந்தியாவின் முதன்முறையாக முடிவுகள் அடிப்படையிலான நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பித்த மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட். ஓகே, அடுத்ததா 18th கொஸ்டின். டஸ்லிக் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? டஸ்லிக் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? இதோட ஆன்சர் வந்து உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் டஸ்லிக். ஓகே, அடுத்ததா 19th கொஸ்டின். சமீபத்தில் ஆஸ்டர் எக்ஸ் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? சமீபத்தில் ஆஸ்டர் எக்ஸ் என்ற இராணுவ பயிற்சியினை நடத்திய நாடு எது? இதோட ஆன்சர் வந்து பிரான்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நம்ம. இந்தியாவின் முதல் உலக திறன் பயிற்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் உலக திறன் பயிற்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து புவனேஸ்வர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் குவாட் அமைப்பில் இணையாத நாடு எது? கீழ்கண்டவற்றுள் குவாட் அமைப்பில் இணையாத நாடு. கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இணையாத நாடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் கரெக்டான ஆன்சர் வந்து சிங்கப்பூர். ஸோ குவாட்டில் வந்து மொத்தம் 4 கண்ட்ரி தான் இருக்குது. என்ன? ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த 4 கண்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை, அதுதான் ஆன்சர். ஸோ குவாட்டில் மொத்தமே 4 கண்ட்ரி தான், ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஸோ இந்த 4 தான் ஆப்ஷனில் எது இருந்தாலும் கரெக்டு. ஸோ அந்த குவாட் அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா குவாட்ரிலேட்டரியல் செக்யூரிட்டி டயலாக். ஓகே, அடுத்ததா 22nd 22வது கொஸ்டின். காகர் ஹாக்ரா ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காகர் ஹாக்ரா ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரஸ்வதி. ஓகே, அடுத்ததா 23வது கொஸ்டின். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான விமான நிலையங்களை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான விமான நிலையங்களை கொண்ட மாநிலம் எது? இதோட ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். ஓகே, அடுத்ததா 24th கொஸ்டின். நகராட்சி செயல்திறன் குறியீட்டில் மில்லியன் பிளஸ் என்ற பிரிவின் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நகரம் எது? நகராட்சி செயல்திறன் குறியீட்டில் மில்லியன் பிளஸ் என்ற பிரிவின் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதோட ஆன்சர் வந்து இந்தூர். ஓகே, அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின். சேத்ருஞ்சை மலைக்குன்றுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி எங்கு அமைந்துள்ளது? சேத்ருஞ்சை மலைக்குன்றுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி எங்கு அமைந்துள்ளது? இதோட ஆன்சர் வந்து குஜராத். ஸோ மார்ச் மாதத்தில் பார்ட் 3 வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.